ஆழத்துல go into the deep. அப்போ அந்த ஆரம்பத்துல கப்பல்ல போகும்போது, கடலுக்குள்ள போகும்போது அந்த எதிர் அலைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் ஸ்மூத்தா இருக்கிறது போல இருக்கும். இந்த டீப் வாட்டர்ஸ் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். இந்த க்ரூஸ் கப்பல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, என்டர்டைன்மெண்ட் சாப்பாடு, இந்த என்டர்டைன்மெண்ட் போட்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஷிப்லாம் இருக்கு பாத்தீங்களா, க்ரூஸ். அவன் என்ன பண்ணுவானா, கப்பல் ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரம் டீப் வாட்டர்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவான். கேசினோ ஓப்பன் பண்ணுவான், ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவான். ஏன்னா அது வரைக்கும் கப்பல் ரொம்ப ஆடும். ஆனா ஒரு லெவலுக்கு அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் எல்லாமே ஓப்பன் பண்ணிடுவான். ஏன்னா இட் இஸ் நோ ஸ்டேபிளா இருக்கிறது போல இருக்கும். ஆனா ஆழத்துக்குள்ள போகும் பொழுது ஒரு காரியம் நடக்கணும் தெரியுமா? எப்போ புயல் வருதுன்னு தெரியாது. ஆழத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு காற்று அழுத்தம் உண்டாகி அங்கிருந்து ஒரு புயல் உண்டாகும். அது யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு புயல் ஒண்ணு அப்படியே அடிக்கும் பாருங்க. திடீர்னு ஒரு தண்டர் ஸ்டாம் போல இடி மின்னலோடு கூட ஒரு அடி ஒன்று அடிக்கும் பாருங்க. அப்போ திருப்பி என்னடா இது திருப்பி ஒரு டர்மாயில், திருப்பி இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதே அப்படின்னு சொல்லி இப்போ இந்த சூழ்நிலைகளில் இருக்கும்போது அந்த விண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஸ்டாமை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்ம லேண்ட்ல இருந்தா ஸ்டாம் வந்தா எங்கேயாவது செக்யூர் பிளேஸ்க்கு போயிடலாம். ஆனா டீப் ஓஷன்ல எங்க போறது? இன்னைக்காவது லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் இருக்கு, ஜிபிஎஸ்லாம் இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்டாம் உண்டாக்குனா அந்த ஜிபிஎஸ் காட்டிடும். ஆனா அந்த காலத்துல பவுல் போன நாட்களில எந்த ஜிபிஎஸ் இருந்துச்சு, எந்த டெக்னாலஜி இருந்துச்சு? ஒன்றும் கிடையாது. கப்பலுக்குள்ள போனாங்கன்னா வருவாங்களா மாத்திராங்களா, எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதே போல நம்ம ஆழத்திற்குள் போகும் பொழுது சில புயல்கள் வரும், சில காற்றுகள் அடிக்கும், நம்மளுடைய கப்பல் கவிழ்ந்து போற அளவுக்கு சில சூழ்நிலைகள் மாறும். அதையும் ஜெயிக்கத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அதுல மூழ்கி போக கர்த்தர் உங்களை அழைக்கல. அதையும் ஜெயிக்க, ஆழத்திற்குள் போய் முத்துக்களை எடுக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா?